வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி. ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராசிக்குள் செல்லலாம். மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசியில் சுக்கிரன், புதன், ராகு, 2 சூரியன், குரு, 7 கேது, 12 சனி, செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்கள். 9 செவ்வாயும், 12 சுக்கிரனும், 18 குருவும், 28 புதனும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். இதில் குரு இடப்பெயர்ச்சி ஆவதற்கு முன்னும் சந்திரனும் இடப்பெயர்ச்சியான பின் புதனும் சுக்கிரனும் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். நிதிநிலையை பொறுத்தவரை ஒரு மந்த நிலையை நீடிக்கும். தேவை அதிகமாகும் என்பதால் வருமானத்தை விட செலவினங்கள் அதிகமாகி கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கல்விக்கான செலவுகள், திருமணம் போன்ற விசேஷங்களை சந்திக்கலாம். ஆன்மீகம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படலாம் என்பதால் சேமிப்பு கரைய வாய்ப்புகள் உண்டாகும். உடல்நிலையை பொறுத்தவரை சில தொந்தரவுகளை சந்திக்கலாம். முதியவர்கள் கவனமுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தினருக்கு மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டியிருக்கலாம் என்பதால் கவனம் வேண்டும். மனநிலையை சமன்படுத்தி வைத்து கொண்டால் உடல்நிலை சீரானதாக இருக்கும். கணவன் மனைவியிடையான உறவு மகிழ்ச்சி தரும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். புரிதல் அதிகரிக்கும் என்பதால் நன்மை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இறுதித் தேர்வு மற்றும் விடுமுறை நாட்களாக அமையும் இந்த மாதம் என்பதால் கடின உழைப்பு தான் மதிப்பெண்களை பெற்றுத்தர உதவும். விடுமுறையில் இருப்பவர்கள் மாறுபட்ட சூழலுக்கு சென்று ரெஃப்ரெஷ் செய்து கொள்வது நல்லது. குடும்பத்தினரின் ஒத்துழைப்பையும் மரியாதையையும் பெறுவீர்கள். உறவினர் வருகை செலவு தரும் என்றாலும் மகிழ்ச்சி தரும். விவசாயம், தொழில், வியாபாரம் செய்பவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் நல்ல லாபத்தையும் பிற்பகுதியில் சற்று பின்னடைவையும் சந்திக்கலாம். புதிய வேலைகளை கற்றுக்கொள்ளும் தொழிலாளர்களிடம் கருணையுடன் நடந்து கொண்டீர்களானால் பின்பு அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். வேலை செய்பவர்களுக்கு சிற்சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். உங்கள் தவறுகளுக்காக மற்றவர்களை கடிந்து கொள்ள நேரிடலாம். கவனச்சிதறல்கள் முழுவதுமாக தவிர்க்க நல்ல மனநிலையை வளர்த்து கொள்வது நல்லது. கலைஞர்கள் தங்கள் செல்வாக்கை வளர்த்து கொள்வார்கள். வளரும் கலைஞர்கள் திறனையும் வெளிப்படுத்தி வாழ்வில் முன்னேறிவிட முடியும். அரசியல்வாதிகள் வருமானம் பெறும் நேரம். அதே நேரத்தில் மீறிய உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் பொதுவாகவே இயல்பான மாதமாகவே அமையக்கூடிய சூழ்நிலை உள்ளது. பெரிய வளர்ச்சியை காண முடியாது. சாதகமற்ற இனங்களை கவனமுடன் கையாள்வது நல்லது. சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று கருப்பு வஸ்திரம் கொடுத்து எல் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். அதே போன்று குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து கொண்டக்கடலை நைவேத்தியமாக கொடுத்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.